Hi, hello friends. Welcome to MVT family. நீங்கள் பார்க்குற இந்த படம் 1990 வெளிவந்த தி ஏஜஸ் ஆஃப் லுலு அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் மொழி படம். இந்த படத்தில் ஏகப்பட்ட கலவை காட்சிகள் உண்டு. நிர்வாண காட்சிகள், அந்தரங்க உறுப்புகளை சுவைக்கிறது, அதுவும் 3 பேர் 4 பேர் கூட சேர்ந்து நம்ம கதாநாயகி ஈடுபடுற கலவை காட்சி, தன் கணவன் கூட சேர்ந்து சொந்த அண்ணன் கூட கலவையில் ஈடுபடுற காட்சிகள் இருக்கு. ஒரு காட்சியில கதாநாயகிக்கு அந்தரங்க உறுப்புல வளர்ந்துருக்கிறத நீக்குவான். இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அப்படியும் சில விஷயங்களை சொல்லாம விட்டுருக்கேன். பலவீனமான நண்பர்கள் இந்த படத்தை தயவு செய்து தவிர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள 2-3 தடவையாவது குளியல் அறைக்கு போக வேண்டியது வரும். எச்சரிக்கிறது என்னோட கடமை. சரி, இப்ப இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஆரம்பத்திலே நம்ம சின்ன வயசு கதாநாயகியை காமிக்கிறாங்க. அவ பேரு தான் லுலு. பயங்கரமான சோம்பேறி. மத்தியான சாப்பாட்டுக்கு தான் பெட் அவுட்டே எந்திரிப்பா. நடக்கிறதுக்கும் கூட சங்கடப்பட்டு கால் அந்த சக்கரத்தை கட்டிட்டு தான் வீடு ஃபுல்லா சுத்துவா. இப்படிப்பட்ட கேரக்டர் தான் நம்ம கதாநாயகி. இப்ப வளர்ந்து பெரியவளாகிறா. அவளுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு நண்பி. அவகிட்ட தான் அவ மனசுக்குள்ள இருக்கிறத பேச ஆரம்பிக்கிறா. அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு பப்ளோ அவன் மேல ரொம்ப வருஷமா இவளுக்கு ஒருதலை காதல். அவன் கிட்ட எப்படியாவது என் காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நண்பி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவளோ, என்னடி சொல்ற, அவன் இது வரைக்கும் உன்னை திரும்பி பார்த்ததும் கூட கிடையாது அப்படின்னு நண்பி சொல்றா. அந்த பப்ளோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனர். கூடிய விரைவில் அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறவன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்த லுலு அவ வீட்டில் பப்ளோவை பார்க்குறா. அவங்க அண்ணன் கூட ஏதோ மும்முரமாக பேசிட்டு இருக்கான். அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு லுலு ஒளிஞ்சிருந்து கேட்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் பப்ளோவும் லுலுவோட அண்ணன் கிட்ட, நான் உன் தங்கச்சியை இன்னைக்கு ஒரு கான்சர்ட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமா, என்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு, நீ வேற வர முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்கவும், நீ கேட்டா நான் மறுக்கவா போறேன், தாராளமா கூட்டிட்டு போ அப்படின்னு லுலுவோட அண்ணனும் சொல்லிடுறான். அவன் பேரு மார்சல். இதை கேட்டு லுலுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு போய் ரெடியாக ஆரம்பிக்கிறா. சொன்னபடியே பப்ளோ அவளை அன்னைக்கு ஒரு கான்சர்ட்டுக்கு கூட்டிட்டு வரான். அந்த கான்சர்ட் பயங்கர உற்சாகமா கொண்டாட்டமா போயிட்டு இருக்கு. அடுத்ததா 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த சமயத்துல தான் பப்ளோ அவனுக்கு லுலு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட அவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றான். இதை கேட்டு லுலுக்கே ஆச்சரியம் தாங்கல. ஏன்னா அவ இத்தனை வருஷமா அவனை ஒருதலை பட்சமா தான் காதலிச்சிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்திருக்கா. ஆனா இப்ப பப்ளோவும் இவளை காதலிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு சந்தோஷம் புடிக்கொள்ளல. இப்படி 2 பேரும் அவங்க காதலை ரொம்ப ஆழமா பரிமாறிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு லுலுவை வீட்டில் விடுறதுக்காக கார்ல ஏறுறாங்க. வெளியே மழை சோன்னு பேஞ்சிட்டு இருக்கு. காருக்குள்ள ஒரு ரம்மியமான நறுமணம். இந்த இந்த மல்லிப்பூ வாசம் மாதிரி ஒரு அருமையான வாசம். இந்த வாசத்திலையும் சுற்றி இருக்கிற அந்த கிளைமேட்லையும் ஈர்க்கப்பட்ட பப்ளோ, அப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம், உன்னை முத்தம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவ சம்மதத்தோட முதல்ல அவளை முத்தம் வைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ரெஸ்டாரண்ட்ல லுலு ஒரு கேக் சாப்பிட்ருப்பா. அந்த கேக்கை சுவைச்ச அவ வாய இவன் அந்த கேக்கு மாதிரி சுவைக்க ஆரம்பிக்கிறான். ஆரம்பமே இவ்வளவு தரமா இருக்க, அடுத்தது அவன் என்ன பண்றான்னு பாருங்க. அவ கையெடுத்து அவனோட அந்தரங்க உறுப்பை தொட வைக்கிறான். முதல்ல மறுத்த லுலு அவன் அந்தரங்க உறுப்பை தொட்ட உடனே அவ உடம்புக்குள்ள ஒரு ஷாக் அடிக்குது. அதை கையால பிணைய ஆரம்பிக்கிறா. அப்பதான் பப்ளோவும் இதை சுவைச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவ தலைய அவன் அந்தரங்க உறுப்புல வச்சு அமர்த்திக்கிறான். இதெல்லாம் அவளோட சம்மதத்தோட தான் நடக்குது. ஆனா பாத்தீங்கன்னா சட்டுன்னு வாய் எடுத்து அவ பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. என்னமோ ஏதோன்னு பதறி போன பப்ளோ என்னாச்சு அப்படின்னு கேட்கறா. எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுகிறா. நம்ம கதாநாயகிக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம் இருக்கு. எதை செய்ய மாட்டேன்னு புடிவாதம் முடிக்கிறாளோ ஃபைனலா அதை கண்டிப்பா செஞ்சிருவா. அந்த மாதிரி தான் இன்னைக்கும் நடக்குது. அவ அழுகிறத பார்த்த பப்ளோ அவளை சமாதானப்படுத்துறான். தப்பெல்லாம் என் மேலதான், உனக்கு விருப்பம் இருக்குன்னு செய்ய சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், இல்ல நீ ஃபீல் பண்ணாத, நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி மாட்டேன்னு சொன்னவ இப்போ அதுக்கு உடன்படுறா. கடைசியில அவன் உறுப்பை சுவைச்சு அவன் கஞ்சி சிந்தினதுக்கு அப்புறம் தான் வாயவே எடுக்கிறா. இப்படி அவங்க 2 பேரும் இன்பத்துல திளைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சரி உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறா லுலு. நம்ம வேற எங்காவது போலாமே அப்படின்னு அவ சொல்லவும், சரி அப்படின்னா என் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பப்ளோ அவளை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா சும்மா இருப்பானா? ஏற்கனவே அவன் உறுப்பை சுவைச்சதால அது சுருன்னு இருக்குது அவனுக்கு. 2 பேரும் திரும்பவும் கலவியில ஈடுபடுறதுக்காக அவளை கூப்பிட்டு அவன் மடி மேல உட்கார சொல்றான். அப்படி அவன் உட்காரவும் இவன் கை
அவளோட துணிக்குள்ள ஊடுருவி அந்தரங்க உறுப்பை தொடுது. அப்படி தொட்டவன் சட்டுன்னு கையெடுத்துறான். நீ உன்னோட அந்தரங்க உறுப்பை சுத்தமா வச்சுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கறான். எனக்கு இது வரைக்கும் அப்படி தோணலையே அப்படின்னு அவ சொல்றா. இல்ல அது சுத்தமா இருக்கணும், அப்பதான் என்னால சுவைக்க முடியும், நானே உனக்கு சுத்தம் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவரம் பண்ற கிரீம் எடுத்து பூசி அந்த இடத்துல இருக்கிறதையும் சுத்தம் பண்ணி விடுறான். இந்த பொண்ணுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். இப்ப வரைக்கும் இவ கண்ணி கழியாதவ. இதனால அவன் அந்த உறுப்பை தொடவும் அவ கூச்சத்துல நெளிய ஆரம்பிக்கிறா. அதோட மட்டும் இல்லாம அவ உச்சம் அடைஞ்சதால அந்த உறுப்புல இருந்து அவளுக்கு திரவம் வேற வெளியே வருது. இத பார்த்த பப்ளோ சற்றும் தாமதிக்காம அவளை பக்கத்துல இருக்க ஒரு டேபிளுக்கு தூக்கிட்டு போய் படுக்க வச்சு அவன் உறுப்பை எடுத்து அவளோட அந்தரங்க உறுப்புக்குள்ள செலுத்த ஆரம்பிக்கிறான். கன்னி பொண்ணு அப்படிங்கறதால ரொம்ப மெதுவா தான் செய்யறான். எத்தனை நேரம் அவங்க 2 பேரும் கலவையில ஈடுபட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. லுலு உச்சத்துக்கு மேல உச்சமடைகிறான். இத்தனை ஆண்டுகளா கட்டி வச்சிருந்த அவ கன்னித்தன்மைய இன்னைக்கு மொத்தமா அவங்கிட்ட அவுத்து விட்டுறா. இப்பவும் பாத்தீங்கன்னா லுலு அவங்க உறவுக்கு முன்னாடி எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறா. ஆனா பப்ளோவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவ ஆரம்பத்துல இப்படிதான் சொல்லுவா, அதுக்கப்புறம் இவளே உடன்படுவா அப்படின்னு அவளை விட்டு பிடிக்கிறான். அதே மாதிரி அவன் நினைச்ச மாதிரியே அடுத்த நிமிஷத்திலேயே நான் பண்றேன் அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து அவன் கூட வெளுன்னு வெளுக்க ஆரம்பிக்கிறா. பப்ளோவும் அவளை புடின்னு பிடிக்கிறான். இவ கூட உறவு வச்சுக்கிட்டதுல பப்ளோக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போகுது. இந்த லுலு கலவையில ரொம்ப பலவீனமா இருக்கா அப்படிங்கிறது. இத்தனை வருஷமா அந்த கலவையோட சுகம் என்னன்னு தெரியாத லுலு வேற, இப்ப அந்த காமத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற லுலு வேற. இதனால இனிமேல் தான் அவ வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தெரியாம அவ தோழி கிட்ட போய் நேத்து நைட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப சிலிர்ப்படைகிறா. அந்த தோழியும் அதெல்லாம் சரி, உன் குச்சிக்கு உர போட்டியா அப்படின்னு கேட்கவும், அப்ப நான் இருந்த மனநிலைமையில அதையெல்லாம் கவனிக்கலையே அப்படிங்கிறா. அதனால என்ன, ஒருவேளை நான் உண்டானா அவனவே கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு லுலு ரொம்ப யதார்த்தமா பேச, அப்பதான் அவன் ஃப்ரெண்டுக்காரி ஒரு விஷயத்த சொல்றான். இதோ பாரு, பெப்ளோ ஒரு ஃபேஷன் டிசைனர், அவன் கூடிய விரைவில் அமெரிக்கா போய் செட்டில் ஆக போறான், இந்த விஷயத்த பத்தி அவன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டு லுலு அதிர்ச்சி அடைகிறா. வீட்டுக்கு வந்தவ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மாவும் வந்து கதவை தட்டி பார்க்கறாங்க. இவ கதவை திறக்கிற மாதிரியே இல்லை. மறுதடவை பேப்ளோவை மீட் பண்ணும்போது தான் உண்டாயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட அழுக ஆரம்பிக்கிறா. அப்பதான் பப்ளோவும், நீ கவலைப்படுற மாதிரி இங்க எதுவும் நடக்காது, ஏன்னா நான் தக்க பாதுகாப்போட தான் உன்னை செஞ்சேன், அதனால நீ உண்டாக மாட்ட அப்படின்னு அவளை சந்தோஷமடைய வைக்கிறான். அதே போல நான் அமெரிக்காவுக்கு போனாலும் நம்ம நாட்டுக்கு தான் திரும்பி வர போறேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கறான். சொன்னபடியே பப்ளோ அமெரிக்காவுக்கும் கிளம்பி போறான். அவன் ஆக்சுவலா ஃபேஷன் டிசைனர் இல்ல, ஃபேஷன் டிசைன் படிப்பு படிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போறான். அவன் என்னவோ அமெரிக்காவுக்கு போயிட்டான், ஆனா அவன் மனசெல்லாம் லுலு கிட்ட தான் இருக்கு. அதனால அடிக்கடி அவளுக்கு கடிதம் போடுறான். இவளும் பதிலுக்கு அவனுக்கு கடிதம் போடுவா. ஒவ்வொரு தடவையும் கொத்தா அவன் போடுற கடிதத்தை அவங்க அண்ணன் தான் கொண்டு வந்து லுலுக்கு கொடுப்பான். இவங்க பழகின அந்த காலகட்டத்தையே நினைச்சிட்டு வருஷங்கள் உருண்டோடுது. 4 வருஷம் என்னமோ முடியுது. அவன் படிப்பை முடிச்சுட்டு சொன்னபடியே அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரான். இவங்க இருக்கிறது ஸ்பெயின்ல, மட்ரிட் அப்படிங்கிற ஒரு ஊர்ல. திரும்பி வந்தோடனே முதல் வேலையா லுலுவோட அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேட்டு அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறான். கல்யாணம் சீரும் சிறப்புமா நடைபெறுது. 2 பேர்த்துக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி. பப்ளோ அமெரிக்கால ஃபேஷன் டிசைன் படிக்க போனானோ இல்ல ஆயக்கலைகளை பற்றி படிக்க போனானோ தெரியாது. ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பப்ளோ இல்லவன் ஏகப்பட்ட வித்தைகள் கைவசம் வச்சிருக்கான். இத்தனை வித்தைகளும் லுலுவோட அந்தரங்க உறுப்புகள்ல தான் இறக்குன்னு இறக்குறான். அவனை பிரிஞ்சிருந்த இந்த 4 வருஷத்தையும் ஈடு கட்டுற விதமா 2 பேரும் விதவிதமா அவன் கலவையில ஈடுபடுறாங்க. அவன் புதுசா லுலுக்கு பல வித்தைகளை கத்து கொடுக்கறான். இந்த வித்தைகள் எல்லாம் லுலுவும் கத்து கை தேர்ந்து 2 பேரும் சதாசர்வ காலமும் இந்த பாம்பு மாதிரி பின்னி பிணைஞ்சு கிடப்பாங்க. இந்த மாதிரி பப்ளோ லுலுவை பிரிச்சு மேய்ஞ்சு குத்துன்னு குத்தி கஞ்சியை இறக்குனதுல அவ உண்டாகிறா. அடுத்த 10வது மாசமே ஒரு அழகான பெண் குழந்தைக்கு தாயாகிறா. இப்படி இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பார்ட்டியில பப்ளோவோட ஸ்கூல் மேட்டான திருநங்கை ஒருத்திய மீட் பண்றாங்க. அந்த நட்பால அந்த திருநங்கை கூட பழக ஆரம்பிக்கிறா. அவ பேரு எலி. இந்த வங்குக்குள்ள போடுற எலி இல்லைங்க. இந்த எலி பாத்தீங்கன்னா உடலால ஒரு பெண்ணா இருப்பா, ஆனா உறுப்பால ஒரு ஆணா இருப்பா. அதாவது அவளுக்கு மார்பகங்கள் எல்லாம் பெண்கள் போலவே இருக்கும், ஆனா அவ அந்தரங்க உறுப்பு ஆணை போல இருக்கும். அந்த அந்தரங்க உறுப்பை அகற்றி அவ பெண்ணா மாறணும் அப்படின்னா மேலை நாடுகளுக்கு போய் தான் அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும். அப்படி அறுவை சிகிச்சை பண்ணிக்கிற அளவுக்கு அவகிட்ட பணம் இல்லை. அதனால ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம
ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தவிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. பல பேர் அவளை உடல் சுகத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அவ மனசுல இருக்கிற வலியை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. ஆனா பப்லோ அவ மனசுக்குள்ள இருக்கிற வலியை புரிஞ்சு அந்த எலிய அவன் கூட உறவுக்கு கூப்பிடுறான். மனைவி முன்னாடியே அந்த திருநங்கை கூட பப்லோ ரொம்ப தீவிரமான உறவுல ஈடுபட, எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காகவாமா. இந்த உறவு லுலுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அவளும் அதுல கலந்துக்கிறா. 3 பேரும் சேர்ந்து முக்கு முக்குன்னு முக்கி முட்டி மோதி அவங்களோட தாகத்தை தணிச்சுக்கிறாங்க. லுலு பாத்தீங்கன்னா பப்லோவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ முழு நேரமா அந்த தாம்பத்திய சுகத்துக்கு அடிமையாகி போறா. சதா சர்வ காலமும் அவளுக்கு அந்த சுகம் தேவைப்படுது. அதுவும் தினம் தினம் பப்லோ அவளை திருப்தி படுத்தியே ஆகணும். அப்படி அந்த கலவிக்கு அடிமையாகி போறா. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எலி பப்லோவோட வீட்லயே தங்க ஆரம்பிக்கிறா. அதன்படி ஒரு தடவை லுலுவோட சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு அட்டன் பண்றதுக்காக பப்லோ, லுலு, எலி 3 பேரும் வந்திருக்காங்க. அவ குழந்தைய எலி தான் கவனிச்சுக்கிறா. லுலு ஹாயா ஒரு இடத்துல படுத்திருக்க. அந்த சமயத்துல தான் அவங்க அண்ணனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அந்த பார்ட்டிக்கு வர்றான். அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் மனசளவுல ஒத்து போகாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் மார்சல், அதாவது லுலுவோட அண்ணன், லுலுவை பார்க்கறான். ஏன்னா அவளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. அவளை பார்த்த உடனே அசந்து போயிடுறான். என்ன நம்ம தங்கச்சி ஒரு குட்டி போட்டதுக்கு அப்புறமும் இத்தனை அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி அவ்வளவே சுத்தி சுத்தி வெச்ச கண்ணு வாங்காம பார்க்கறான். ஆனா லுலுவுக்கு அண்ணன் காம கண்ணோட தான் தன்னை பார்க்கறான் அப்படிங்கிறது தெரியாது. அந்த சமயத்துல தான் மார்சல் தன் நண்பனான பப்லோ கிட்ட போய் அவன் தங்கச்சியோட அழகை பத்தி வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு பப்லோக்கு மார்சல் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் அவனே அவன் வாயால சொல்லட்டும் அப்படின்னு அமைதி காக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே மார்சலால இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம, நான் ஒரு விஷயம் சொல்றேன், தயவு செய்து என்னை தப்பா நினைச்சுக்காத, என்னால அடக்க முடியாம தான் இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன் அப்படின்னு பீடிகை போட, உன் மனசுல நினைக்கிறத தாராளமா என்கிட்ட சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு பப்லோவோ அவன் என்ன சொல்ல வர போறான் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி. ஆனா அவனுக்கு தெரியும், மார்சலோட மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா அவன் லுலுவை பார்த்த பார்வை அப்படி. எனக்கு உன் பொண்டாட்டிய போடணும்டா அப்படிங்கிறான். டேய், என் பொண்டாட்டி உனக்கு தங்கச்சிடா அப்படின்னு பப்லோ சொல்லவும், பரவாயில்லடா இருந்துட்டு போகட்டும், ஆனா என்னால முடியலடா, நீ தாண்டா எனக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு பப்லோ கிட்ட சரண்டர் ஆயிடுறான். இதோ பாடுறா மார்சல், என் பொண்டாட்டிய உன் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உன்னோட இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உன் தங்கச்சி இதுக்கு ஒத்துக்கணுமேடா அப்படின்னு சொன்னவன், சரி அதுக்கும் நானே ஒரு வழி பண்றேன், கவலைப்படாத, உன் தங்கச்சியை நீ போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா லுலு பாத்தீங்கன்னா இவனுக்கு 2 பேரும் என்ன அப்படி குசு குசுன்னு பேசுறாங்க அப்படின்னு அவ பார்வையெல்லாம் இவங்கள சுத்தியே இருக்கு. ஆனா அவளுக்கு தெரியுமா, இவங்க 2 பேரும் அவளை போடுறதுக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கானுங்கன்னு. அது தெரியாத அவளும் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சுக்கிறாங்க. அவங்க அந்தரங்கத்தை பத்தி பேசிக்குவாங்க அப்படின்னு யதார்த்தமா நினைச்சுக்கிறா. இப்போ பப்லோ அவன் மனசுல இருக்கிற பிளானை செயல்படுத்த தயாராயிட்டான். அதன்படி பார்ட்டியில பிஸியா இருந்த லுலு கிட்ட, என் தம்பி ரொம்ப துள்றான், நீ தான் கொஞ்சம் அவனை தட்டி வைக்கணும் வா அப்படின்னு சொல்லி அவளை தனியா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அறைக்கு கூட்டிட்டு போறான். அவளை படுக்கையில கிடத்துறான். நான் உனக்கு எத்தனையோ வித்தைகள் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனா இத்தனை நாட்களா நான் உனக்கு சொல்லித்தராத ஒரு புது விஷயத்த இன்னைக்கு உனக்கு அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு பப்லோ சொல்லவும், லுலுக்கும் அவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு ஆச்சரியம் தொத்திக்குது. அவன் என்ன சொன்னாலும் கண்டிப்பா அதுல இன்பம் திளைச்சிருக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். அது என்னடா நம்ம பண்ணாத புது வித்தை அப்படின்னு அவ கேட்கறா. அதுவா, இன்னைக்கு நான் உன்னை பண்ணும்போது உன் கண்ணை கட்டிடுவேன், இந்த உறவு ரொம்ப வித்தியாசமா இருக்கும், இனிமையாகவும் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லவும், நீ என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு அவளும் சம்மதத்தோட படுத்துக்கிறா. அப்படியே அவன் மாங்கனிகளை தடவுறது, சுவைக்கிறது, அவன் அந்தரங்க உறுப்புல சூடேத்துறது அப்படின்னு பப்லோ மெதுவா அவளை உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் மார்சல் கதவு வழியா எட்டி பார்க்க, வாயில கையை வச்சு சத்தம் போடாம வா அப்படின்னு பப்லோ அவனுக்கு சைகை பண்றான். அதன்படி லுலுவோட அண்ணனும் அமைதியா மெத்தையில ஒட்டு துணி இல்லாம படுத்திருக்கிற தங்கை பக்கத்துல வர்றான். அவ எதுவும் கவனிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக பப்லோ அவ கூட பேச்சு கொடுத்துட்டு மெல்ல அந்த பெட்டில் இருந்து விலக, இப்ப பப்லோ இருக்கிற இடத்துல லுலுவோட அண்ணன் மார்சல் இருக்கான். சொந்த தங்கின்னு கூட பார்க்காம அவ அழகால ஈர்க்கப்பட்ட மார்சல் அவளை போட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்துட்டு இருக்கிறான். லுலுவுக்கும் சந்தேகம் வரல. ஏன்னா பப்லோ தான் அந்த அளவுக்கு அவளுக்கு பில்டப் கொடுத்து வச்சிருக்கான் இல்லையா. இப்படி அவங்க உறவு நின்றுட்டு இருக்க 3 பேரா சேர்ந்து செய்யணும் அப்படின்னு மார்சல் ஆசைப்படுறான்.
அதுக்கு இணங்கின பப்ளோவும் காமத்துல திளைச்சிட்டு இருந்த மனைவியோட காது பக்கத்துல வந்து, இன்னைக்கு உன்னை பண்றதுக்கு இன்னொருத்தரும் கூட வராரு, நம்ம 3 பேருமா சேர்ந்து அந்த சொர்க்க வாசலை தட்டி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றான். என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கிற நிலைமையிலயா லுலு இருக்கிறா? என்ன செஞ்சாலும் சரி என்னை நிறுத்தாம பண்ணுங்கடா அப்படின்னு மட்டும்தான் புருஷங்கிட்ட கிசு கிசுக்கிறா. அப்புறம் என்ன, 2 பேரும் சேர்ந்து ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் பின்னாடி பயங்கர வேகமா வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அவங்க 2 பேரும் நிறுத்தாம வண்டியை வேகமா ஓட்டுறதுல லுலு சும்மா குலுங்கு குலுங்குன்னு குலுங்குறா. அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மூச்சு விடுறதுக்கு கூட டைம் கொடுக்காம ஓட்ட சொல்றா. அப்படி உச்சத்தை நெருங்குற அந்த சமயத்துல ரொம்ப கிளர்ச்சி அடைஞ்ச லுலு அவ கண் கட்ட அவுத்தர்றா. அவுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பின்பக்கமா ஓட்டிட்டு இருந்தது தன்னோட கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு. இதை தெரிஞ்சதும் அதிர்ச்சி அடைகிறா. அடுத்த காட்சியிலேயே வீட்டுக்கு வந்த லுலு கணவன் கூட கண்டபடி சண்டை பிடிக்கிறா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? எங்க அண்ணன் தான் முட்டாள்தனமா ஏதோ வந்து கேட்கறான்னா கட்டுன புருஷன் நீ, உனக்கு எப்படி என்ன எங்க அண்ணன் கூடவே கூட்டி கொடுக்கறதுக்கு மனசு வந்துச்சு? இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு மேலேயும் நான் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்ப முயற்சி பண்றா. பப்ளோ அவகிட்ட கெஞ்சி கூத்தாடுறான். ஆனா அதையெல்லாம் காதுல போட்டுக்காம தன் மகளை கூப்பிட்டுட்டு அவனை விட்டு பிரிஞ்சு வாழ்றதுக்காக லுலு வீட்டை விட்டு வந்துடுறா. அந்த ஒரு சம்பவம் பிடிக்காம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. அதெல்லாம் சரி. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, அவ சோம்பேறித்தனம். எந்திரிச்சு போய் தண்ணி கூட குடிக்க மாட்டா. இத்தனை நாட்களா அவ புருஷன் தான் அவளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பான். அடிக்கடி அவ உறுப்புல சவரம் பண்றதும் அவன் தான். அதுவும் கூட பண்ணிக்க மாட்டா. அந்த அளவுக்கு சோம்பேறி. அடுத்ததுதான் மிக முக்கியமான பிரச்சனை, உடலுறவு. இந்த இன்பம் இல்லாம அவளால ஒரு நாள் கூட கடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு அந்த சிற்றின்பத்துக்கு அடிமையா போயிருக்கிறவ இப்ப இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அந்த சிற்றின்பமும் கிடைக்காம ரொம்ப தவிக்கிறா. கணவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பி வந்த சமயத்துல அங்கிருந்து விதவிதமான பொம்மைகள் வாங்கிட்டு வந்திருப்பான். சிற்றின்பத்திற்கு பயன்படுத்துற பொம்மைகள். இப்ப அவளுக்கு அந்த கையில இருக்கிற அந்த சிற்றின்ப பொம்மை தான் அவளுக்கு துணை. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் சவரம் பண்றதுக்கு கிரீம் வச்சிருப்பான் இல்லையா, அந்த கிரீமை அந்த பொம்மையில தடவி அதை தன்னோட பெண்ணுறுப்புக்குள்ளேயும் பின்னுறுப்புக்குள்ளேயும் சொருகி இன்பம் அடைகிறா. ஆனாலும் இந்த சிற்றின்பத்துல ஆண் உறுப்பு கொடுக்குற அந்த சுகத்தை இந்த பொம்மை கொடுத்துறாது இல்லையா. லுலு அங்க இருக்கிற ஒரு கேசட் கடைக்கு போறா. அந்த கேசட் கடையில இருந்து பலான படங்களா பார்த்து எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து தன் டெக்ல போட்டு அந்த படத்தை பார்த்து தன் தாகத்தை தணிச்சுக்கிறா. அதுவும் இவ எடுத்துட்டு வந்திருக்கிற படம் பார்த்தீங்கன்னா 3 பேர் கலவையில ஈடுபடுற படம். என்னதான் இவ அண்ணன் கூட செஞ்சது பிடிக்காட்டினாலும் இப்ப 3 பேரு கூட சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவன் மனசுக்குள்ள ஊத்தெடுக்க ஆரம்பிக்குது. அதுவும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா 3 பேரும் சேர்ந்து கும்மாளம் அடிப்பாங்க. அதுவும் அந்த பெண் பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா உடன்படுவா. இதையே நம்ம இப்ப பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு லுலுக்கு அடங்காத ஆசை வந்துருச்சு. அதனால அந்த ஏரியால இருக்கிற சிவப்பு விளக்கு பகுதிக்கு போறா. அங்க ஒரு 3 இளைஞர்களை பாக்குறா. அவனுக்கு கிட்ட போய் டைரக்டா கேட்கறதுக்கும் கொஞ்சம் தயக்கம். அதனால அவனுங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகவும் அவனுக்கு ஒரு பாருக்கு போறானுங்க. அவங்கள தொடர்ந்து இவளும் அந்த பாருக்கு வர்றா. யாருகிட்ட கேட்டா இவனை பத்தி தெரியும் அப்படின்னு யோசிச்சவ அந்த பார்ல சரக்குத்தி கொடுப்பான் இல்லையா, அவங்கிட்ட போய் இந்த பசங்களை பத்தி கேட்கவும், யாரு இவனுகளா, ரொம்ப மோசமான பசங்கம்மா இவனுக அப்படின்னு அவர் எச்சரிக்கிறாரு. ஆனாலும் விடாப்பிடியா நம்ம கதாநாயகி எனக்கு அவங்க தான் வேணும், பேசி முடிங்க அப்படிங்கிறா. சரி எனக்கு என்ன, நான் பேசி விடுறேன், எனக்கு கமிஷன் கிடைக்கும், இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப முரட்டு சுபாவம் கொண்டவனுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுகிட்ட போய் பேசுறாரு. அவனுங்களும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. அவனுங்களை இப்போ தான் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம இவங்க 4 பேருமா சேர்ந்து, அதாவது யோசனை பண்ணி பாருங்க, ஒருத்தன் முன்னுறுப்பு, ஒருத்தன் பின்னுறுப்பு, இன்னொருத்தன் வாயு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 பேரும் நிக்காம இவன் மேல இயங்குறாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும். அதே மாதிரி இதை தாங்கிறதுக்கும் உடம்புல அசாத்திய பலம் வேணும். ஆனா நம்ம கதாநாயகி பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா அந்த 3 பேர்த்தோட தம்பி கூட விளையாட ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம கதாநாயகிக்கு 2 பேரு 3 பேரு 4 பேரு கூட செய்யறதா ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதனால ஒருத்தர் கூட செய்யறதுல அவளுக்கு விருப்பம் குறைஞ்சிருச்சு. அவளை திருப்திப்படுத்துறவங்களுக்கு பணத்தை அள்ளி வீசறா. அந்த மாதிரிதான் ஒரு தடவை இவ விருப்பத்தை பூர்த்தி செய்ய வந்த ஒருத்தன் கிட்ட இந்த சிற்றின்பத்திற்கு மேல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அவனும் ஒரு பாரோட அட்ரஸை கொடுத்து அந்த பார் ஓனரை போய் மீட் பண்ணுங்க, அவன் கிட்ட இருந்து நீங்க கேட்குற வகை வகையா நிறைய கிடைக்கும் அப்படின்னு அந்த பாரோட அட்ரஸை கொடுத்துட்டு போறான். லுலுவும் அடுத்த நாள் அந்த பாருக்கு போய் அது முதலாளியை மீட் பண்றா. அந்த முதலாளி என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க,
இந்த பார்ல நீங்க ஒரு அங்கமாயிட்டீங்கன்னா நீங்க கலவையில ஈடுபடுறதுக்கு காசே தர வேண்டாம். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க கூட உல்லாசமா உற்சாகமா அனுபவிக்கலாம். உங்களை மாதிரி தைரியமான பெண்களை தான் இந்த பார் எதிர்பார்க்குது அப்படின்னு அவளுக்கு ஆசையை தூண்டுறா. இந்த சமயத்துல தான் நம்ம கதாநாயகி அந்த பார் முதலாளிகளோட பேசிட்டு இருக்கிறத அந்த திருநங்கை எலி பாத்துறா. அச்சச்சோ, இவ என்ன பண்றா இங்க, இது ரொம்ப மோசமான பாராச்சே, அதுவும் அவ பேசிட்டு இருக்கிறவன் ரொம்ப மோசமானவனாச்சே, அவன் மனுஷனே கிடையாது மிருகமாச்சே, எப்படி இவனோட கான்டாக்ட் இவளுக்கு கிடைச்சது அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறா. உடனடியாக அந்த பார்ல இருந்து கிளம்பி போய் பப்ளோவை மீட் பண்றா. பப்ளோ மனைவி போனதுக்கு அப்புறமா தினம் தினம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டான். அவங்கிட்ட போய் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எலி சொல்ல, என் வாழ்க்கைய சிதைச்சிட்டு போயிட்டா, இப்ப அவ வாழ்க்கையும் நாசமாக்கிக்கிறாளா, என்னமோ பண்ணட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு கை கழுவி விட்டுறான். நம்ம கதாநாயகி மறுநாள் அந்த பார் ஓனருக்கு ஃபோன் பண்றா. நீங்க தாராளமா இன்னைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லவும் அதன்படி கதாநாயகியும் அந்த பாருக்கு வர்றதுக்காக கிளம்புறா. காசும் கூட வேண்டான்னு சொல்லிட்டானே இந்த முதலாளி அவ்வளவு நல்லவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அவன் பெண்களோட சதைய விற்கிற ஒரு கொடூரமானவன். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாருக்குன்னு பணக்கார மெம்பர்ஸ் இருக்கானுங்க. அவனுங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த பாருக்கு வருவானுங்க. அந்த சமயத்துல இந்த பார் முதலாளி பெண்களை கூட்டிட்டு வந்து லைவா அவங்க முன்னாடி சிற்றின்பத்துல ஈடுபட வைப்பான். அதுவும் அந்த பெண்கள் கூட சிற்றின்பம் பண்றானுங்க இல்லையா, அவனுங்கெல்லாம் மனுஷனே கிடையாது, மிருகங்க. அப்படிப்பட்ட மிருகங்கள் கூட தான் அந்த பெண்ணை கலவையில ஈடுபட வைப்பான். அவனுக்கு ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்துக்குவானுங்க. அவனுக்கு எந்த அளவுக்கு மூர்க்கத்தனமா நடந்துக்கிறானுங்களோ அந்த அளவுக்கு அந்த பணக்கார முதலாளிகள் பணத்தை வாரி வாரி இறைப்பானுங்க. இதன் மூலமா இந்த பாரோட முதலாளிக்கு மிகப்பெரிய சம்பாத்தியம் கிடைக்கும். அதனாலதான் இவ்வளவு பெருந்தன்மையா நீங்க காசே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வர வச்சிருப்பான். அதுவும் நம்ம கதாநாயகி இருக்கிற அழகுக்கு அவளை பார்த்தாலே போதும் பணத்தை கொண்டு வந்து கொட்டுவானுங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாள். ஏகப்பட்ட பண முதலைகள் அங்க உட்கார்ந்துருக்க. இதெல்லாம் தெரியாத நம்ம கதாநாயகி அந்த கிளப்புக்கு வர்றா. இங்க நடக்கிற கொடூரத்தை எல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம கதாநாயகி அந்த கிளப்புக்குள்ள வந்து மாட்டிக்கிறா. அவ உள்ள வந்த உடனே அவ கையை காலுகளெல்லாம் கட்டி போட்டு அவ வாய்க்குள்ள துணியை வச்சு அடைச்சு அவ முகத்துக்கு ஒரு மாஸ்கையும் போட்டு அவளை ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறானுங்க அந்த மிருகங்க. நம்ம கதாநாயகி வலியால துடிக்கிறா. ஆனாலும் அவனுக்கு விட மாட்டேங்கிறானுங்க. சுத்தி இருக்கிற பணக்காரனுங்கெல்லாம் இன்னும் சொல்லி அவங்கள ஏத்தி விட்டு அவளை எந்த அளவுக்கு கொடூரமா சித்திரவதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடூரமா சித்திரவதை பண்றானுங்க. அவ ஆசன வாயிலேயே மாத்தி மாத்தி எல்லாரும் பண்ண வலி தாங்க முடியாம கத்தி கதறா. அவ கதறதும் கூட வெளியே கேட்காத அளவுக்கு ஏற்கனவே வாயை துணி வச்சு அடைச்சு கட்டி போட்டிருக்கானுங்க. அந்த திருநங்கை எலிக்கு இந்த கிளப்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அவ இந்த கிளப்ல வந்து மாட்டி படாத சித்திரவதைப்பட்டிருக்கா. அதனால பப்ளோவை எப்படியோ சமாதானப்படுத்திட்டு அந்த அந்த கிளப்போட வாசலுக்கு கூட்டிட்டு வரா. இதை பாரு பப்ளோ, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உனக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள திரும்பி வரலைன்னா எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணிரு அப்படின்னு அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் உள்ள போறா. உள்ள போன எலிய அங்க இருக்கிற ஒரு மிருகம் தடுக்கிறான். இவன் தான் ஏற்கனவே எலிய ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்கிறவன். அந்த பொண்ணை விட சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு அவங்கிட்ட கெஞ்சரா. உங்ககிட்ட எடுத்துக்கிறதுக்கு என்னடி இருக்குதுன்னு சொல்லி கேட்டு அவ கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். மூச்சு திணறின அந்த திருநங்கை எலி ஒரு கட்டத்துல மூச்சோட முடியாம அப்படியே இறந்து போயிடுறா. அவளை தூக்கி வீசிட்டு இவன் போய் நம்ம கதாநாயகி கூட கலவையில ஈடுபடுறான். 10 நிமிஷம் தாண்டியும் எலி வராததால பப்ளோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறான். அடுத்த சில நிமிஷங்கள்லயே அங்க போலீஸ் படை அந்த கிளப்புக்குள்ள வராங்க. படையோட வந்த போலீஸ்காரங்க அங்கிருந்து அத்தனை மிருகத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. கைகாலெல்லாம் கட்டப்பட்டு பலவீனமா தொங்கிட்டு இருந்த கதாநாயகிய ஓடி போய் பப்ளோ காப்பாத்துறான். அவளை பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வர அங்க எலி செத்து கிடக்கிறதா பார்த்த கதாநாயகி கதறி அழுகிறா. தான் செஞ்ச தவறால தான் அந்த எலி இறந்துட்டா அப்படின்னு புருஷங்கிட்ட சொல்லி அழுகவும், நீ செஞ்ச தவறு இல்ல, இது நான் செஞ்ச தவறு, நல்லா இருந்த உன் மனசுக்குள்ள தப்பான ஒரு ஆசையை விதைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மனைவி கிட்ட மனசுல இருந்து மன்னிப்பு கேட்கறான். கைத்தாங்களா அவளை தன் வீட்டை நோக்கி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். பப்ளோ சொல்றது சரிதான். கணவனே கதின்னு கிடந்த நம்ம கதாநாயகியோட மனசுக்குள்ள தப்பான ஆசையை விதைச்சதுனாலதான் அவ அந்த தப்பான வழியை தேடி போயிருக்கா. ஆனா நம்ம கதாநாயகி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பழக்கத்துக்கும் ரொம்ப ஈஸியா அடிமையாயிருவா. அப்படி அடிமையானதாலதான் இத்தனை பிரச்சனையும் அவளுக்கு. இனி அவங்க 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ போறாங்க அப்படிங்கிறத காமிச்சு இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவுல சந்திக்கலாம்.